அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மளுடைய டைட்டில் பார்த்த உடனே சார் எடிட்டர் தம்பி வந்து தப்பு பண்ணிட்டான், அந்த புள்ளிக்கு மேலே புள்ளி வைக்கலை அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது காரணமாக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஏன்னா புள்ளிகள் எல்லாம் உதிர்ந்து கொண்டே போனால் அப்போ வந்து இப்படித்தான் நிற்கும் அந்த கூட்டணி, அர்த்தம் இல்லாத ஒரு கூட்டணியாக. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. இந்த புள்ளி கூட்டணின்றது ஒரு பொருந்தா கூட்டணி. ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக ஆட்சியை பிடிக்கணும், பதவிக்கு வரணும், பாஜக மோடியை வந்து பதவியிலிருந்து துரத்தணும் அப்படின்ற ஒரு 1 பாயிண்ட் அஜெண்டாவோட ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த புள்ளி கூட்டணி. இதில் ஆரம்பத்திலிருந்தே கருத்தொற்றுமை கிடையாது. நிதிஷ்குமார் அவரையும் சேர்த்து தான் இதை ஆரம்பித்தாங்க. அவர் பாதிரியே அந்த பக்கம் போயிட்டாருங்க. அடுத்தது நாங்கள் புள்ளி கூட்டணி ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டையே சேர்த்துக்கல, அதெல்லாம் வெளியில தான், இங்கே கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்படி எங்கள் ஸ்டேட்டுக்குள்ள கூட்டணி கிடையாது, அங்கே நேஷனல் லெவலில் கூட்டணி அப்படின்னா அது எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒருத்தரை எதிர்த்து போட்டியிடுவாங்க. கேரளாவில் அண்ணாண்ட பக்கம் வந்து வெஸ்ட் பெங்காலில் 2 பேரும் நாங்கள் ஒரு கூட்டணி அப்படின்ட்டு இதே புள்ளி கூட்டணியில் இருக்க திரிணாமுல் காங்கிரஸை எடுத்து போட்டி போட்டாங்க. இந்த மாதிரியான கேவலங்கள்லாம் நடந்தது தான் புள்ளி கூட்டணி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படி ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டே வருகின்றது. இப்போது மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிந்த உடனே அதில் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி கட்சி, அவங்க அகிலேஷ் யாதவ் அண்ணன் இருக்கார்ல, அவர் கட்சி அந்த பக்கம் 2 சீட்டு வாங்கி போட்டி போட்டாங்க. அதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க 2 இடத்துல. அந்த ஊபியில் நடந்த இடைத்தேர்தலையும் 9ல் 2 ஜெயிச்சாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே 2 அங்கே 2 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மகா விகாஸ் அகாதி அவங்க வந்து நாங்கள் பதவி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது எம்எல்ஏ பதவி, ஏன்னா அது ஃப்ராட் நடந்தது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தராக வந்து பதவி ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டாக. பட் சமாஜ்வாடி பார்ட்டியில் இருக்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கபால்னு போய் பதவி ஏற்றுக்கினாங்க. ஏற்றுக்கினது மட்டுமே இந்த புள்ளி கூட்டணி உடஞ்சிடுச்சா அப்படின்னா நான் அதை மட்டும் சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் புள்ளி கூட்டணி ஆர் அட்லீஸ்ட் அந்த மகா விகாஸ் அகாதி அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, அந்த உத்தவ் தாக்கரே கட்சி இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாப்ரி மஸ்ஜித் பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து மைனாரிட்டிகளுக்கு தீங்கழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிமேல் எம்விஏல இல்லை அப்படின்னு வெளில வந்துட்டாங்க. இப்படி மகா விகாஸ் அகாதியில் மட்டும் இல்லையா, இல்லை புள்ளி கூட்டணியில் மட்டும் இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ அதை விட்டு வெளில வந்தாச்சுன்னா ஆல் இண்டியாவில் மட்டும் நாங்கள் கூட்டணியில் இருப்போம்னா எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக அது இருக்கும்? ராம்கோபால் யாதவ் இவர் வந்து முலாயம் சிங் யாதவ் அப்புறம் அகிலேஷ் யாதவ் இவங்க கட்சியில் ஒரு முக்கியமான உறுப்பினர். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ராகுல் காந்திலாம் ஒரு வின்னர் கிடையாது, அவர் ஒரு லீடரே கிடையாது. இதை நாம் சொன்னால் கேள்வி கேட்பாங்க. அவரே சொல்லிட்டாரு, ஹி இஸ் எ லூசர். இங்கே வந்து பாஜகவை தனியாக தோக்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சு நிற்கிறோமே தவிர மற்றபடி ராகுல் காந்திலாம் ஒரு தலைவரே கிடையாதுங்க அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாருங்க. இப்போ அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸில் மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து நான் முன்னின்று உருவாக்கிய ஒரு கூட்டணி, இந்த புள்ளி கூட்டணி, ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கு உடனே அண்ணாண்ட பக்கத்துலேருந்து சரத்பவார், ஆக்சுவலாக முதல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் சரத்பவாரையும் போய் பார்த்தாங்க. இப்படி சில பேரை மீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பமாகுது. சரத்பவார் என்ன சொல்லியிருக்காரு, கரெக்டு, அவங்க வந்து ஒரு சரியான லீடர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் காங்கிரஸில் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி ஏற்றுப்பாங்க? ஒரு கன்சிஸ்டன்ட் லூசர் ராகுல் காந்தி, அவரை தான் இவங்க தலைவர்னு சொல்லின்னுக்கிறாங்க. அப்படி இருக்கச்ச மம்தா பானர்ஜி இதுக்கு தலைவராக வரேன்னா எங்கள் இப்போ என்ன எலெக்ஷனாக நடக்குது? ஒன்றும் இல்லை, நடந்த எலெக்ஷன்லாம் தோற்று போயிட்டீங்க. சரி, அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட தான் நீங்கள் ஒரு தலைமை பதவியை கொடுத்துட்டு சரி அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன். ஏன் அதை கூட விட மாட்டேங்கிறாங்கன்னா, இதுதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும். வேற யார்கிட்டையாவது அந்த லீடை கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அத்தோட இந்த குடும்பத்தை அப்படியே ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதுக்கு சான்ஸே விடக்கூடாது. அந்த கூட்டணி ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, நாம இங்கே இருக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. சரி, அப்போ அந்த புள்ளி கூட்டணி என்னதான் ஆகும் அப்படின்னா, பாஜக என்ன சொல்லியிருக்காங்க, அது பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளே இது காணாமல் போடும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் வேற மாதிரி ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ்லேயே எதுக்குங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி இங்கேருந்து தானே போனாங்க, அவங்கள மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்காங்க, அவங்க வந்து கட்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும். இப்படி ஒரு ப்ரப்போசல் வந்ததுன்னு சொன்னால் அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க? அதான் ராகுல் காந்தி, சோனியா, அப்புறம் பிரியங்கா வத்ரா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒத்துப்பாங்களான்னு நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் வரப்போகின்ற ஒரு சில சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர்ந்து காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா
நிச்சயமாக இந்த கோஷம் வலுப்பெறும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 99 எம்பி வச்சுக்கிறோம் பாருங்க, 44 55 அப்படின்னு இப்போ 99க்கு வந்துக்கிறோம் அப்படின்னா இப்படியே படிப்படியாக ஏறி எப்போ வந்து ஆட்சியை பிடிக்கிறது? இந்த 99 அப்படின்றதுமே அங்கே ஊபிலையும் மகாராஷ்டிராலையும் பாஜக பண்ண தவறுகள், அதனால் இவங்க ஜெயிச்சாங்களே தவிர மற்றபடி இவங்க வந்து பெருசாக ஒன்றும் சாதிச்சிடலை. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணாங்க, தனியாக நின்று இதுக்கு முன்னாடி ஜெயிச்சதை விட அதிக இடத்துல ஜெயிச்சாங்க திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி அவர்கள். அப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? எங்கே போய் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? அப்போது அடுத்த ரவுண்டு வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சரத்பவார் போன்றவர்கள் இந்த ப்ரப்போசலை மூட் பண்ணலாம். அது பாருங்கள், திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்துருங்க, மம்தா பானர்ஜியை தலைவராக கொண்டு வாங்க. இப்போதைக்கு அந்த குடும்பத்தில் யாரும் தலைவராக இல்லைல்ல, மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் தானே இருக்காரு. அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் அடுத்த தலைவராக கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வரலாம். அது வந்து காங்கிரஸ் இன்னும் துண்டு துண்டா உடையறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எப்படிங்க ஒன்றா சேர்ந்தா உடையுமா அப்படின்னா, ஆல் செட் அண்ட் டன் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பேன் இண்டியா இமேஜ் அப்படின்றது, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகலை அப்படின்னாலுமே ராகுல் காந்தி அவர்களை நாடு முழுக்க தெரியும் ஓரளவுக்கு, ரைட்? ஆதரவு இல்லை அப்படின்னாலும். ஆனால் மம்தா பானர்ஜி அவர்களால் அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா லீடராக ஆக முடியுமா? இப்போது குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் சிஎம்மாக இருந்தாருங்க. ஆனாலும் அவர் ஒரு பேன் இண்டியா லீடராக உருவெடுத்தார். காரணம் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ். குஜராத் மாடல்னு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே குஜராத் மாடல் இதுதான் அப்படின்லாம் ஒன்றுமே சொல்லலைங்க. அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. அதுக்கப்புறமா ஊடகங்கள்லாம் இதை குஜராத் மாடல்னு அவங்களா ஒரு பேர் வச்சு இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நாடு முழுக்க இது பரவியது. ஒரு பேன் இண்டியா இமேஜ் அவருக்கு வந்தது. ஆனால் இங்கே வந்து திராவிட மாடல்னு முதல்லையே இதை எடுத்துக்கின்னு என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஒரு கேள்விக்குறியாலாம் அவர் பண்ணலை. வேற இங்கே மம்தா பானர்ஜி அவர்கள் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது சொல்லுங்கள்? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க, இத்தனை வருஷத்தில் இத்தனை கம்பெனிகள் கல்கட்டா விட்டு, அதாவது வெஸ்ட் பெங்காலை விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னு. புதுசாக இத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்தோம், எங்கள் ஜிடிபி இவ்வளோ ஏறிச்சு, பெர் கேபிட்டா இவ்வளோ ஏறி இருக்குது, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வெஸ்ட் பெங்காலில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? அப்போது அச்சீவ்மெண்ட் ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது பிஜேபியை இவங்களால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரே ஒரு கோஷத்தை வச்சுக்கின்னு அவங்க எப்படி பேன் இண்டியா லீடராக வர முடியும்? சரி, ஒருவேளை காங்கிரஸ்லேயே வந்து ஒரு சிலர் ஒத்துங்க, சரிங்க ட்ரை பண்ணி பார்ப்போம், அவங்கள கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் பல துண்டுகளாக சிதறிவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் வந்தாங்கன்னா சிஎம்மாவும் இருக்காங்க, அந்த பதவியை விட்டுட்டு சரி நான் வந்து கட்சி தலைவராக மட்டும் இருக்கேன் அப்படின்லாம் அவங்க சொல்ல போகிறது கிடையாது. ஸோ சிஎம்மாக தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஒரு மாநிலத்தில், அதுவும் ஒரு பெரிய மாநிலத்தில் சிஎம்மாவும் கண்டினியூ பண்ணிக்கின்னு ஆல் இண்டியா கட்சி விவகாரங்களையும் அவங்களால கவனிக்க முடியுமானா முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு புதிய தலைவர், இளம் தலைவர், அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கட்சி தலைவராக போட்டு கட்சியை வளர்க்கணும். நிஜமாவே இப்படிலாம் பண்ணால் காங்கிரஸ் கட்சி ரிவைவ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ணை மூடின்னு சொல்வேன், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்வேன், கார்த்தி சிதம்பரம் அவர்களை நீங்கள் தலைவராக போடுங்க, கிவ் ஹிம் a ஃப்ரீ ஹேண்ட். கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் என்ன பண்ணாலும் ரைட்டு, நீங்கள் என்ன ஒன்றா பண்ணுங்கள், நாங்கள் எதுவும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு காங்கிரஸ் கட்சியை ரிவைவ் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கவங்க அந்த கட்சியை ரிவைவ் பண்ணணும்னு யாருமே யோசிச்சதா தெரில. விடுங்க, நம்ம கட்சின்னு ஒன்று இருக்குது, அண்ணன் ராகுல் காந்தி இருக்கார், அதை வச்சு அவர் எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுத்துருவார், நாம் வந்து எல்லா கோஷ்டியும் சத்தம் போடாமல் சண்டை போடாமல் ஆளுக்கு இவ்வளோ சீட்டு வாங்கிட்டு போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு, இப்படியே நம்பின்னுக்கிறாங்க. கட்சி வளரணும்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் 2 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி நாங்கள் 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆல் இண்டியாவில் நாங்கள் இவ்வளோ ஜெயிக்கிறோம், அதை வச்சுலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது யாரும் புரிஞ்சுக்கிறதா தெரியல. பட் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கட்சியை வளர்க்கணும், கிராஸ் ரூட் லெவலில் அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருக்கார். இப்போ அவரை நீங்கள் தலைவராக போட்டிங்கன்னா மற்ற கோஷ்டிலாம் சும்மா இருப்பாங்களா? ஒரு பக்கம் அதிமுக ஆதரவு கோஷ்டி, திமுக ஆதரவு கோஷ்டி, தனியாவர்தனம் வாசிக்கிற கோஷ்டி அப்படின்னு ஏராளமான கோஷ்டிகள், அதுக்கப்புறம் இந்த தலைவர் பின்னாடி அந்த தலைவர் பின்னாடி இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிற ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அப்படி இருக்கச்சு நீங்கள் கார்த்தி சிதம்பரத்தை கொண்டு வந்து தலைவராக போட்டு நீங்கள் கட்சியை வளங்க அப்படின்னா, என்னங்க நாங்கள் இவ்வளோ நாளாக சும்மா இருந்துவிட்டு திடீர்னு வந்து நீங்கள் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் வளர்க்குறது, நாங்கள் இதெல்லாம் வந்து மறந்து போய் ரொம்ப நாளாச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள், கட்சி ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடும். இதே மாதிரி தான் எந்த மாநிலத்தை எடுத்தாலும். ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தலைவர்கள்னு இருக்காங்க இல்லையா?
இவங்களை எத்தனை பேர் மக்கள் செல்வாக்கோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மேலிட பார்வையாளர் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட ஒருத்தர் வந்தாருங்க, கர்நாடகத்திலேருந்து தான் வந்தார். கர்நாடகத்தில் அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது சொல்லுங்க? தனியாக நின்று கட்சி பேனரில் நின்றாலுமே அப்பா இவர் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி செல்வாக்கே இல்லாதவங்களை அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போய் நீங்கள் பொறுப்பாளராக போடுங்க அப்படின்வாங்க. அவருக்கு இந்த மாநிலத்தோட டொப்போகிராஃபி பற்றி கூட தெரியாது. ஒரு கணக்கு சொல்லிடுவாங்க, இத்தனை சீட்டு அப்படின்வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா, எப்படி அவங்கக்கிட்ட பேசுறது, இல்லை வந்து கொடுக்கலன்னா வெளில வந்துடலாமா, இதை பற்றின எந்த கைடன்ஸும் இருக்காது ஒவ்வொரு தடவையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மேலிட பார்வையாளர் ஒரு ரவுண்டு பேச்சை முடிப்பார், அதுக்கப்புறம் வெளில வருவார் அடுத்த நாள் அப்படின்வாங்க. ஏன்னா கிளியர் கட்டாக இதுதான் அப்படின்னு எதுவும் சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஹைகமாண்டில் கூப்பிட்டு இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கணும். ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றதே கிடையாதுங்க. இப்படி இருக்க கட்சி எங்கே வளரும்? சரி, அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வந்து என்னதான் வழி அப்படின்னா இது ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஹோப்லெஸ் அப்படின்னா அதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் ஒரே உதாரணம். ஆஸ் லாங் அஸ் அந்த குடும்பம் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும். இப்போது பாஜக வந்து ரொம்பவே அடித்தாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த தடவை ரொம்ப அக்ரெசிவாக பண்ண போகிறாங்க, நிறைய விஷயங்களும் எங்கே எடுக்க போகிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும், வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து அந்த ஜார்ஜ் சோரோஸ், டீப் ஸ்டேட் அவங்களுக்கும் ராகுல் காந்தி அண்டு சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கெல்லாம் லிங்க் இருக்குது அப்படின்னு பாஜகவுடைய குற்றச்சாட்டு. இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு எப்படி இவங்க வந்து அதானி, பெகசஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ, இப்போ அதே பாணியை பாஜக கையில் எடுத்திருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பேக் ஃபுட்டில் ஆட வேண்டிய நிலைமை. आदरणीय सभापति महोदय, ये राष्ट्रीय और अंतर्राष्ट्रीय मीडिया में रिपोर्ट आया है कि कांग्रेस के सीनियर लीडर का जॉर्ज सोरोस से संबंध है। इसको तो जरूर इस पर एक डिबेट होना चाहिए। बांग्लादेश में जो हुआ उसमें भी सोरोस का इन्वॉल्वमेंट है। $1 मिलियन ऑन रिकॉर्ड उन्होंने कहा है कि नरेंद्र मोदी जी को हटाने के लिए $1 मिलियन मैंने रखा हुआ है। और ऐसे लोगों का अगर संपर्क सर इनको बिठाइए। अगर हाउस देखिए, यही बोल रहा हूँ मैं, जो मेंबर इस हाउस में प्रेजेंट नहीं है वो ऐसे उठाना ये गलत है। और किसी के इमेज को डैमेज करना नहीं। कौन सा मेंबर? विच मेंबर? कौन सा मेंबर? 35-9 यू आर रेफरिंग टू विच मेंबर? So any member, नहीं, कौन सा मेंबर? विच मेंबर यू आर रेफरिंग? रेफरिंग ऑफ विच मेंबर? देखिए कार्रवाई में रुकावट नहीं डालेगा, सिक्का नहीं होगा, करेगा, बाधा नहीं डालेगा। और जब राज्यसभा में भाषण दिए जा रहे हैं तो साथ साथ उनकी टीका टिप्पणी नहीं करेगा। ये क्या चल रहा है? हाँ? ये Yes, Mr. सुधांशु त्रिवेदी, what have you to say? सिर्फ ये कहना चाहता हूं कि हमारी तरफ से सदन के किसी सदस्य का नाम नहीं लिया गया है। यदि माननीय नेता प्रतिपक्ष ने बोला है तो इसका अर्थ होता है कि उन्होंने स्वतः स्वीकार किया है कि जो सदन के अनुपस्थित सदस्य उनमें से कोई है। हमारी तरफ से किसी सदस्य का नाम नहीं लिया, हम सिर्फ इस चर्चा का आग्रह कर रहे हैं। இந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது மட்டும்தான் பிஜேபியை அப்படியே அந்த ஒரு மொமெண்டத்தோடு வச்சுருக்க முடியும். இத்தனை நாளாக இவங்க பேக் ஃபுட்டில் ஆடிந்தாங்க. இதில் சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் தான் சொன்னார், இல்லை போன தடவை மெஜாரிட்டியோடு இருந்தாங்க, இந்த தடவை 240 சீட்டுக்கு வந்துட்டாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அப்படி லோ கீழ் இருப்பாங்க அப்படின்னு நினச்சா மெஜாரிட்டியில் இருக்கும்போது இருந்ததை விட இப்போ பயங்கரமாக ஆடுறாங்க, அடித்து ஆடுகின்றார்கள் அப்படின்னு. கரெக்டு, இதுதான் சரிப்பட்டு வரும். நீங்கள் வந்து ஐயோ நம்ம டேலி குறைஞ்சிச்சேன்னு பயந்துக்கினே இருந்தீங்கன்னா
அவங்க வந்து அப்படியே கூட்ட நீங்கள் குறிஞ்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே திருப்பி அடிங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்குது. அண்ட் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில் தோத்துக்கினே வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிராலையும் பெருசாக சாதித்து காட்டி விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பயம், திருப்பி அடிக்க வேண்டியது. அதைத்தான் இன்னைக்கு பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிராண்ட் ஆஃப் அரசியல் இதுவரைக்கும் காங்கிரஸ் சந்திக்காதது. அதனால் இது எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க திணறிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக வெறும் ஸ்பின் பவுலிங் ஃப்ரம் பாஜக இதையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்களும் அடிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு நல்ல மாறுதல் அப்படின்னு நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும். எத்தனை நாளைக்கு தான் அவங்க வந்து காங்கிரஸே அப்பர் ஹேண்டு வச்சுக்கின்னு 40+ இருந்தாலும் 50+ இருந்தாலும் அவங்களே வந்து எல்லாம் அவங்களுக்கு அடி நடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போவாது பாஜக சொர்ணம் வந்தது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். சார் என்ன இருந்தாலும் வந்து ஒரு எதிர்கட்சி, வலிமையான எதிர்கட்சின்றது ஒன்று வேணும். அது இல்லைன்னா எப்படி சார் அப்படின்னா, சரிங்க அதுக்காக என்ன பண்ண முடியும்? பாஜகவே ஒரு பிரான்ச் ஆரம்பித்து நாங்கள் எங்களை 240 எம்பியா அதில் வந்து ஒரு 20 பேர் ஆர் 40 பேர் நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து ஒரு 10 எம்பியை காங்கிரஸ் கமிச்சு நீங்கள் அவங்களோட போய் செயல்படுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வலிமையான எதிர்கட்சி வேணும்னா அதுக்கான அக்கறை எதிர்கட்சி கிட்ட வேணும். போகிற இடத்துலலாம் வந்து காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு வேண்டியது. அதுதான் போகிற இடத்துலலாம் வந்து தோத்துட்டு வராங்கன்னு தெரியுது இல்லை, திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சேப்பு கலரில் ஒரு புத்தகத்தை வச்சுன்னு அரசியல் சட்டத்தில் எத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, அதில் பெரும்பாலான திருத்தங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இந்த அரசியல் சட்டத்தையே மதிக்காமல் எமர்ஜென்சி கொண்டு வந்து அடிப்படை உரிமைகளையே இல்லைன்னு சொன்னது இந்த காங்கிரஸ் கட்சி. இவங்க இன்னைக்கு அரசியல் சட்டத்தை பற்றி பேசினுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நரிமன் அப்படின்ற ஒரு முன்னாள் ஜஸ்டிஸாக இருந்தவர், ஒரு லீடிங் லாயரு, அவர் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார். என்னது இது, இந்த எலெக்ஷன் கமிஷனரை வந்து அரசாங்கமே நியமிப்பது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது, அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றதெல்லாம் நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? கன்சென்சஸ். அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா அரசாங்கம் இருக்கணும். இவங்க 3 பேரும் ஒத்துக்கிறது தான் ஒருத்தரை வந்து எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ண முடியும். அப்படின்னா சொல்லப்போனால் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் அதுக்கப்புறம் அந்த எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனரை நியமிப்பது அப்படின்றது சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த நடைமுறை. ஈவன் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றத அரசாங்கம் மட்டும்தான் நியமிப்பார்கள். அங்கே சீஃப் ஜஸ்டிஸுக்கு வேலையே கிடையாது. அதுக்கப்புறமா தான் அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ப்ரொசீஜரே வந்தது. அதுலேயும் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, இதுக்கான கைட்லைன்ஸ் அதை வகுக்கிற வரையிலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரசாங்கத்தில் அந்த ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, எப்படிங்க எலெக்ஷன் கமிஷனரு எதை நியமிக்கணும் அப்படின்னாலும் சீஃப் ஜஸ்டிஸ் வருவார். ஆனால் அங்கே ஜஸ்டிஸாக யாரை நியமிக்கிறது அப்படின்றது அரசாங்கமோ எதிர்கட்சி தலைவர்களோ அவங்களுக்கு எந்த விதமான பார்ட்டும் கிடையாது. அதை வெறும் ஜட்ஜுகள் மட்டும் முடிவெடுப்பாங்கன்னா என்ன விதமான ஜனநாயகம் அது? இதே நரிமன் அவர்கள் வந்து ஜஸ்டிஸாக இருக்கும்போது என்ன சிஸ்டம் இருந்தது? இப்படி தான் சீஃப் ஜஸ்டிஸ் வச்சிங்கன்னா தான் வந்து எலெக்ஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாங்களா? இல்லை கன்சென்சஸ் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணாதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் இல்லை அப்படின்னு ஒத்துப்பார் அவர். இதில் வேற சொல்றாரு யோகி ஆதித்யநாத், அவர் வந்து ஒரு பூஜாரியாக இருந்தவர், அவர் வந்து இப்படி சிஎம்மாக வந்துட்டாரு, இப்படி ஒரு காலத்தில் புலம்பினார். இவர் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? இவரும் அவர் சார்ந்த பார்சி கம்யூனிட்டியில் ஒரு ப்ரீஸ்டாக இருந்தவர் தான். அவங்க அப்பா அவரும் வந்து ஆமாம் அதே மாதிரி தான், ஜட்ஜு தான். அவர் சொல்றார், என் புள்ள வந்து ப்ரீஸ்டாக இருந்ததுனால ரொம்ப டிசிப்ளின் கற்று வச்சுக்கிறான். ஏன் இவர் புள்ள தான் ப்ரீஸ்டாக இருந்தால் டிசிப்ளின் கற்றுப்பாங்க, மற்ற பூஜாரியெல்லாம் டிசிப்ளின் கற்றுக்க மாட்டாங்களா? என்ன விதமான ஆர்கியூமெண்ட் இது? இவங்க மட்டும் எல்லாத்துலேயும் வந்து உக்காந்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் நான் தான் பண்ணுவேன், அந்த அப்பாயின்மெண்ட் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க அப்பாயின்மெண்ட்டில் யாரும் வரக்கூடாது, அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அது? இனியோ அடுத்த வருடம் இன்னும் சில மாநிலங்களில் தேர்தல் வரவிருக்கின்றது. அந்த தேர்தல்களையும் காங்கிரஸ் அடி வாங்கின பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை இடத்துல தாங்க அடி வாங்கினே இருக்குது, இவரையே ஒன்றும் நீங்கள் நம்பி நிற்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்க தான் செய்வாங்க. ஆனால் கேட்குறவங்களால் அந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இப்போ ராஜஸ்தானில் சச்சின் பைலட் அவர் வந்து முதல்ல பாஜக ஆட்சியில் இருக்கும்போது இவர் வந்து களத்தில் இறங்கி கட்சி ஜெயிப்பதற்கு உதவினார். ஆனால் அவருக்கு வந்து சிஎம் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அசோக் கெலாட்டை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்தில் பண்ணாங்க. ஜோதிராதித்ய சிந்தியா அவர் கஷ்டப்பட்டு கட்சியை ரிவைவ் பண்ணி பல வருடங்கள் பாஜக ஆட்சியில் இருக்குது. இவர் வந்து கட்சியை ஆட்சியில் கொண்டு வந்து நிறுத்துறார். இவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்த கமல்நாத் அவர்களை கபால்னு கொண்டு வந்து இங்கே சிஎம்மாக போடுறாங்க.
2 காரணம். அங்கே அசோக் கெலாட்டும் சரி, இங்கே கமல்நாத்தும் சரி, அங்கே மேலிடத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்றவாங்க. இன்னொரு காரணம் சச்சின் பைலட்டோ இல்லை ஜோதிராதித்ய சிந்தியாவோ இளைஞர்கள். அவங்க சிஎம்மா வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஐயோ அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ராகுல் காந்திக்கு சான்ஸ் இல்லாமல் போயிருமே, அதனால் கட்சி உருப்படாட்டாலும் பரவாயில்ல, ஆட்சி போனாலும் பரவாயில்ல, ஆனால் யாரையும் வளர விடக்கூடாது சொந்த கட்சியிலே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட காங்கிரஸ் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தலைமை, இதை நம்பி தான் காங்கிரஸ் கட்சினா அதுக்கப்புறம் அந்த வலுவான எதிர்க்கட்சியும் தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க, இந்த மாதிரி எதிர்க்கட்சி இருக்கிறதுக்கு இல்லாமலே போவது நல்லது. சமீபத்தில் ஒருத்தர் வேற சொல்லியிருந்தார், அதாவது வெள்ளக்காரனாலேயே பண்ண முடியாத விஷயத்த கிட்டத்தட்ட 15 வருடங்களில் ராகுல் காந்தி பண்ணிட்டார், காங்கிரஸ் கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் அப்படின்னு. அது உண்மையாக முழுமையாக நடந்ததென்றால் அவர் வாய்க்கு சக்கரை தான் போடணும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.